இன்று வேட்புமனுக்கள் வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் என்பதால் அனைத்து கட்சிகளுக்குமான சின்னம் ஒதுக்கீடு இன்று மாலை இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கேட்ட சுயேட்சை வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டிருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னமே கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் திருமாவளவன், ரவிக்குமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அவர்களுக்கு பானை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சிக்கல் இருந்தது. அவர்கள் மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் பானை சின்னம் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு மீது தேர்தல் ஆணையம் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு அதற்கான உத்தரவை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல திருச்சி தொகுதியில் போட்டியிடும் வைகோவின் மகன் துரை வைகோவுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்காது என்று தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்து விட்டது. இதனால் அவர்கள் கேட்ட தீப்பெட்டி அல்லது கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் ஒன்று கிடைக்கலாம் என்றும், தீப்பெட்டி சின்னம் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், அந்த சின்னத்தை வேறு எவரும் கோராததால் மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர மற்ற கட்சிகளான நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் இறுதி செய்யப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. இது தவிர மேலும் அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் இபிஎஸ் பிரிவுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான தடை எதுவும் இல்லை. இருந்த போதிலும் நேற்று ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி ஒரு அவசர மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அவசர மனுவில் ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் ஆகியவற்றில் கையெழுத்திடுவது யார் என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்காத சூழ்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை ஒரு பிரிவுக்கு ஒதுக்குவது ஏற்கத்தக்கதல்ல என்றும், அது குறித்தும் தேர்தல் ஆணையம் இன்று தெளிவான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரியிருக்கிறார். அதனால் இன்று வேட்பு மனுக்கள் வாபஸ் பெறுவதற்கான நேரம் முடிவடையும். அந்த மாலை 5 மணி அளவில் அதற்கு அரை மணி நேரம் முன்னதாக அந்தந்த தொகுதிகளின் தேர்தல் அதிகாரிகள் சுயேட்சை கட்சிகளுக்கான அந்த தேர்தல் சின்னத்தையும் இறுதி செய்து இன்று அறிவிப்பு வெளியிடுவார்கள். இதனால் இன்று மாலையில் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும், எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று வெளியாகிறது. 5 மணி அளவில் வெளியாகிறது. தஸ்னிமா பானு.